அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இது மார்கழி மாதம். தேவர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளதுங்க. இந்த நேரத்துல நாம செய்யும் பரிகாரங்களும் வேண்டுதல்களும் வழிபாட்டு முறைகளும் பல மடங்கு பலனை நமக்கு தரும் என்று சொல்லப்படுது. இந்த குபேர பஞ்சமி திதி நேரத்துல கடன் சுமை குறைய நாம செய்முறை விளக்கத்தோட இந்த பதிவுல உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்து காண்பித்து தருகிறேன். நீங்களும் இதை பார்த்து பயன்பெற்று இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் பலன் பெறுங்கள் சகோதரிகளே. பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமையில் இந்த குபேர பஞ்சமி திதியானது ஆரம்பித்து நாளை வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 வரை இந்த பஞ்சமி திதியை இருக்கின்றதுங்க. இன்றைய தினத்தில் நாம குபேர பஞ்சமி திதியோடு நம்மளுடைய கடன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகிறதற்கு இந்த பரிகாரங்களை நாம மேற்கொண்டால் அனைத்து வித கஷ்டங்களும் தீர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறதுங்க. அந்த பரிகாரம் என்ன என்று நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை நம் வீட்டிற்குள் பணம் வருவதற்கான இன்னொரு பரிகாரத்தை நாம செய்து வழிபடலாம்ங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த 2 பரிகாரத்தையுமே ஒரு சேர நினைத்து செய்பவர்களுக்கு ஒருபோதும் பணத்தால் வாழ்வில் பிரச்சனை வரவே வராதுங்க. முதல்ல இன்னைக்கு 19/12/24 வியாழன் இன்றைய தினம் மாலை செய்ய வேண்டிய பரிகாரத்தை முதலில் பார்த்து விடுவோம். நவகிரகங்களால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து விட்டாலே போதுங்க, பாதி பிரச்சனை சரியாயிடும். அந்த வகையில நமக்கு கடன் வருவதற்கும் காரணமாக இருப்பது இந்த நவகிரகங்கள் தான் என்று சொல்லலாம். நவகிரகங்களுக்கு உரிய பொருள் என்ன என்று பாத்தீங்கன்னா அது நவதானியம் தான். நவதானியம் என்பது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். நவதானியமும் சேர்ந்து நம்ம மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் வீட்டுக்கு வாங்கி வந்து இந்த நவதானியத்தை வைத்து இந்த பரிகாரத்தை நாம செய்து வழிபடலாம். இன்றைய தினம் மாலை 7 மணிக்கு மேலாக பூஜை அறையை நம்ம வழக்கம் போலவே சுத்தம் செய்து அதை அலங்காரம் செய்து விளக்குகளை ஏற்றி வைத்து விடணும். ஒரு தாம்பூல தட்டுல வாங்கி வந்த நம்ம நவதானியங்களை கொட்டி அதன் மீது பரப்பி அதன் மேல ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதுல பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வாராகி அம்மனை மனமுருக வேண்டி கடன் தீர பிரார்த்தனை வைத்தால் நிச்சயம் கடன் சுமை என்பது தீருங்க. இப்படி தீபம் ஏற்றி அந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் அந்த நவதானியங்களை எடுத்து காக்கை குருவிகளுக்கு பசுமாட்டிற்கு சாப்பாடு கொடுத்து விடலாங்க. இது முதல் பரிகாரம். உங்கள் வீட்டில் வாராகியம்மன் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் வாராகியம்மனை நினைத்து இந்த விளக்கு ஏற்றுபவர்களுக்கு கடன் சுமை நிச்சயம் குறையும். நவகிரகங்களால் வரக்கூடும் பாதிப்புகளும் சற்றே விலகுங்க. நாளை தினம் வெள்ளிக்கிழமையும் காலை நேரத்திலும் பஞ்சமி திதி இருக்கிறதுங்க. நாளை 20/12/24 வெள்ளிக்கிழமை காலை பிரம்மமுகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்து முடித்துவிட்டு வழக்கம் போல வீட்டு வாசலில் நம்ம கோலம் போட்டு நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். பூஜை அறையிலும் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றி ஓம் வாராகி தாயின் பாதங்கள் பணிவோம் என்று சொல்லி உங்கள் வருமானம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொண்டால் வருமானம் என்பது பல மடங்கு உயர்வதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். மற்ற நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் 3 வாரம் செய்யணும், இல்ல 5 வாரம் செய்யணும், இல்ல தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனா இந்த மார்கழி மாதத்துல நீங்க ஒரு முறை வழிபாட்டை மேற்கொண்டாலே அது பல்லாயிரம் முறை பரிகாரம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த மார்கழி மாதம் வாராகியம்மனை வழிபடக்கூடிய சிறந்த நாள் என்றே சொல்லலாம். மேலே சொன்ன மிக மிக எளிமையான முறையில வாராகியம்மனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.